உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆரம்பம் என்னவோ நல்லாதான் இருக்கு, எண்டு காடு போடும்போது தான் பயமா இருக்கு. எனக்கு என்னவோ தாமினி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நாம இருப்போமா இருக்க மாட்டோமா ஒண்ணுமே புரியல. டென்ஷன் ஆகாதீங்க, கதவை திறக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். வா 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 வா, கேர்ஃபுல் கேர்ஃபுல். குஷி, இவ வீட்டு வாசல் பக்கம் ஏன் போறா, அதுவும் தனியா? என்ன திடீர்னு காத்தடிக்குது? நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேனா? நான் எப்படி வீட்டுக்கு வெளியே வந்தேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க. நீ யாரு? இந்த பையன் யாரு? நீ ரொம்ப மோசம் ப்ரோ. எதுக்கு கண்ணுல இருக்கிற துணி எடுத்த? சீட்டிங் 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 சீட்டிங். நீ யாரு? நான் ஒரு கெஸ்ட், பார்ட்டிக்கு வந்திருக்கிறேன் ப்ரோ. ஆனா நான் உன்னை இன்வைட்டே பண்ணலையே. நீ என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட் இல்லதான், ஆனா இனிமே ஆகலாம்ல. எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம். எதுக்கு பயப்படுற ப்ரோ? நான் உனக்காக gift கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. கிஃப்ட்? அதுவும் எனக்காகவா? எஸ். ராதா குஷிக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தா, ஆனா முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கத்து கொடுக்கவே இல்லை. அதுலயும் அவங்க கொடுக்கற கிஃப்ட வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஊர்ல இந்த மாதிரி தான் பசங்களை வீட்டு வாசல்ல இருந்து கடத்திட்டு போறாங்க, அண்ட் பல நேரங்கள்ல உலகத்தை விட்டு அனுப்பிடுறாங்க. வேண்டாம் குஷி, வேண்டாம். இந்த பையனை பார்த்தா எனக்கு சரியாவே படல. ராதா, மோகன், குஷிய கொஞ்சம் பாருங்க. என்னோட ஆறுதலுக்காக ஒரு தடவை குஷியை பார்த்துட்டு வந்துடுறேனே. அங்க அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு மோனியா. அப்படி எல்லாம் நம்ம அவளை தனியா விடக்கூடாது. ஒரு தடவை வாங்கல பாக்கலாம். சரி, இப்பவே போலாம். வாங்க போலாம். Boom.
குஷி என்னாச்சு? ராதா, மோகன். மயங்கி விழுந்துட்டா குஷி. முடிஞ்சு போச்சு இவளோட ஹாப்பி பர்த்டே. குஷி ராதா, என்னாச்சு? என்ன விஷயம் மோகன்? ஆமாம், குஷி எங்க? இங்கதானே பசங்களோட சேர்ந்து அவ விளையாடிட்டு இருந்தா. என்னாச்சு? என்னாச்சுனா? இல்ல, ஒண்ணு இல்ல. நான் குஷி 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 மாம், ஆ? மாடியிலயும் குஷி இல்ல. குஷி வீட்ல எங்கேயுமே இல்லனா வேற எங்க போயிருப்பா? குஷி, குஷி, நான் தான் சொன்னல என் குஷிக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப என்னாச்சு பாருங்க. நான் என் குஷி இப்ப எங்க போய் தேடுவேன்? யமன் கிட்ட. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, அவன் பார்க்கிறதுக்கு சின்னதா இருப்பான், ஆனா வேலை பெருசா இருக்கும். குஷிய இத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப சாமர்த்தியமா தூக்கிட்டு போயிட்டான், யாருக்கும் எதுவும் தெரியாம. இப்போ இவங்க அவளை தேடி அங்க போய் சேர்றதுக்குள்ள அவன் குஷியோட கதைய முடிச்சிருவான். அவ்வளவுதான். சாரி ப்ரோ, நோ பர்சனல் பகை, பட் யூ ஆர் வெரி புத்திசாலி ப்ரோ. தாமினி ஆண்டிய ரொம்ப ட்ரபிள் பண்ணிருக்க நீ. அவங்க லைஃபை விட்டு நீ போக வேண்டிய நேரம் வந்தாச்சு ப்ரோ. டாடா, பபாய். அம்மா, குஷி என்னாச்சு? என்ன மாப்பிள்ள, குஷி கிடைச்சிட்டாளா? நீ எங்கேயாவது பாத்தியா கீர்த்தி? இல்லம்மா. இவங்க ரெண்டு பேரும் ஏன் வாசலுக்கு வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க? ஒருவேளை குஷி வெளியே இருக்காளோ? ஐயோ அம்மா, குஷி வீட்டுக்கு வெளியில போயிருப்பான்னு ராதாக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டாங்கன்னா, இல்ல 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 இல்ல, இது நமக்கு அந்த துளசியையும் குஷியையும் ஒளிச்சு கட்டுறதுக்கான கிடைச்ச கடைசி சான்ஸ். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த குஷியோட கதையை முடிச்சு ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.